ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் 30, 2024. நாம் கர்மாதீத்த நிலையினை அடைய வேண்டும். வெளி உலக மக்களுக்கு இதன் அர்த்தமே தெரியாது. எப்போது நாம் தீய கர்மங்களை முற்றிலும் அழித்துவிட்டு அவற்றின் தாக்கத்திலிருந்து விலகி இருக்கிறோமோ, முக்தியடைந்த நிலையில் இருக்கிறோமோ, அதுவே கர்மாதீத்த நிலையாகும். அந்நிலையின் அடையாளம் என்னவென்றால், நமது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைந்த நிலையில் இருக்கும், விகாரங்களற்றவையாக ஆகிவிடும், நறுமணத்தால் நிறைந்திருக்கும். ஏனென்றால் கர்மேந்திரியங்களில் விகாரங்களின் துர்நாற்றம் இருக்கிறது. எனவே நாம் ஆன்மீக சொரூபத்தினை நன்றாக பயிற்சி செய்வதற்கு லட்சியத்தை வைப்போம். இதன் மூலம் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையும். நான் வேறு, இந்த உடல் வேறு என்ற பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம். இவ்வாறு உடலிலிருந்து மீண்டும் மீண்டும் விலகக்கூடிய பயிற்சியை செய்வதனால் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைந்து விடுகின்றன. எனவே நாம் அனைவரும் இதன் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம். இரண்டாவது பயிற்சி, நான் ஒரு ஆத்மா என்று தனது ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக பார்க்க வேண்டும். ஆத்மாவாகிய நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், மேலும் சுயராஜ்ய அதிகாரியாவேன். இந்த இரண்டு சுயமரியாதைகளின் மீது கவனம் செலுத்துவோம். இவற்றை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். பாபாவின் மகா வாக்கியம், எந்த ஒரு மனிதர் தனது ஆசனத்தில் அமர்ந்திருப்பாரோ அதுவரையிலும் தான் அவரது கட்டளைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அவர் தனது ஆசனத்தில் இல்லை என்றால், அவர் பிரதம மந்திரியாக இருந்தால் கூட அவரது கட்டளையை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். வெறும் குளிர்விப்பது மட்டுமல்ல, வசப்படுத்த வேண்டும். இதில் சூக்ஷ்மமான கர்மேந்திரியங்களாகிய மனம் மற்றும் புத்தியும் உள்ளடங்கும். இதை பகவான் தான் நமக்கு கூறியிருக்கிறார். பின்னர் நாம் காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கர்மேந்திரியங்கள் மற்றும் போக இந்திரியத்தையும் விகாரங்களற்றதாக ஆக்க வேண்டும், குளிர்விக்க வேண்டும். அவற்றை முற்றிலும் நமது வசத்திற்கு கொண்டு வர வேண்டும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த பயிற்சியினை செய்வதனால் நமது சக்திகள் விழிப்படைந்துவிடும். மேலும் நான் சுயராஜ்ய அதிகாரி என்று பயிற்சி செய்வோமானால், அந்த சுயமரியாதையின் ஆசனத்தில் நிலைத்திருப்போமானால், கர்மேந்திரியங்கள் மற்றும் மனம் புத்தியின் தலைவன் நான் என்ற நிலையில் நிலைத்திருக்க முடியும். எனவே இவை நான் கூறுவதையே கேட்க வேண்டும். இந்த கர்மேந்திரியங்களிடம் பேச வேண்டும். நான் உனக்கு ராஜா ஆவேன், உனது எஜமானன் ஆவேன். எனது கட்டளையின்றி நீ எங்கும் செல்லக்கூடாது. எனவே முதலில் மனதினை நமது நண்பனாக்குவோம். மனதினை கட்டுப்படுத்துவோம். அது ஆங்காங்கே ஓடுகிறது. அது எங்கெல்லாம் ஓடுகிறது என்பதை முதலில் சோதனை செய்ய வேண்டும். பின்னர் அதனை மீண்டும் நிலைப்படுத்த வேண்டும். முதலில் சோதனை செய்தால்தான் அது எங்கே ஓடுகிறது என்பது தெரிய வரும். பின்னர் ஞானத்தின் பலத்தினால் அதனை ஸ்திரப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும், நல்லெண்ணங்களை உருவாக்க வேண்டும். எந்த காரணத்தினால் அது ஓடுகிறதோ அந்த எண்ணங்களை மாற்றி ஞானம் மற்றும் சுயமரியாதையின் பலத்தினால் நல்ல எண்ணங்களை உருவாக்குவோம். ஒரு உதாரணத்திற்கு, உங்களது கண்கள் உங்களை ஏமாற்றுகின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். கண்களிடம் பேசுங்கள். நீ ஜென்ம ஜென்மங்களாக இந்த உலகை பார்த்திருக்கிறாய். இப்போது தெய்வீக பார்வையை தாரணை செய்வாய் மற்றும் ஆத்மாவை பார்ப்பாய். உடலின் அழகை அல்ல, ஆத்மாவின் அழகை பார்ப்பாய். உடல் ரீதியான கவர்ச்சியில் மாட்டிக்கொள்ளாதே. ஆத்மாவை நோக்கி முன்னேறு. இவ்வாறு பயிற்சி செய்வதனால் நல்ல அனுபவம் ஏற்படும். காதுகளால் வீணானவற்றை கேட்கக்கூடிய பழக்கமும் நமக்கு இருக்கிறது. தற்காலத்தில் மொபைல் மூலம் அழுக்கான விஷயங்களை பார்க்கக்கூடிய தவறான பழக்கம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. தன்னைத்தான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவோம். நமது வாழ்க்கையின் லட்சியம் எது என்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட தவறான பழக்கங்கள் நம்மை ஒருபோதும் கர்மாதீத்த நிலையை அடைய விடாது. காதுகளே, நீ ஒருபோதும் தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது. நீயோ பகவானுடைய மகா வாக்கியங்களை கேட்க வேண்டும் என்று அதற்கு புரிய வைக்க வேண்டும். நீ தவறான விஷயங்களை கேட்பாய் என்றால், கேலி பேச்சுகளை கேட்பாய் என்றால், தேவையில்லாத விஷயங்களை கேட்பாயானால் பகவானுடைய மகா வாக்கியங்களை ஒருபோதும் கேட்க முடியாது.
மேலும் எதுவரையிலும் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்கவில்லையோ அதுவரையிலும் பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் தாரணை ஆகாது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் உயர்ந்தவராக ஆவோம். பகவானே படிப்பிக்க வந்திருக்கிறார். அவர் நமக்கு அரசாட்சியை வழங்க வந்திருக்கிறார். நமது முன்னிலையில் அமர்ந்து என்னிடமிருந்து என்ன வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். எனவே அவரிடமிருந்து ஏன் நாம் அனைத்தையும் அடைந்துவிடக்கூடாது? இந்த கர்மேந்திரியங்களின் ரசனை என்னவோ ஜென்ம ஜென்மங்களாக கிடைக்கப் போகிறது. ஆனால் உண்மையில் அவற்றிடமிருந்து கிடைக்கக்கூடிய சுகம் அனைத்தும் அழியக்கூடியவையாகும். எதுவும் உண்மையானதோ நிலையானதோ அல்ல. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.